ஹலோ லவ்லீஸ், இன்னைக்கு வந்து ஒரு பிஸி டே. ஆயில் புல்லிங் பண்ணிட்டு கிரியானாக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் தான் ஃபோனில் சூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் தான் சூஸ் பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு தோசை வேண்டாம், இட்லி தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அண்ணா போயிட்டு இட்லின்னு தோசையில் எழுதி சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் நான் அதை சாப்பிடல, ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன். இதோட ரெசிபி கூட எடுத்திருக்கேன், வேற லெவலில் இருந்தது. சீக்கிரமா அப்லோட் பண்ணுறேன். கையில் அடிபட்டு இருந்தது, அதனால தான் ஐஸ் பேக் வச்சுட்டு இருந்தேன். தென் ஒரு சொம்பு மோர் குடிச்சிட்டு அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக 2 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். அப்படியே எங்கேயாவது நல்ல பிளேஸ் கிடைச்சா எடுப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அங்க எனக்கும் தங்கச்சிக்கும் வீடியோஸ் எடுத்துட்டு நானும் தங்கச்சியும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுத்தோம். சும்மாவே சொதப்போம். இதுல நானும் அவளும் பண்ணும்போது பயங்கரமா ப்ளூப்பர்ஸா வந்துட்டு இருந்தது. தென் அவசரமா கிளம்பி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டேன்னு சொல்லி அம்மா வீட்டுல பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பூஜை பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயிட்டு ஊருக்கு போயிட்டோம். ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னாலே அன்னைக்கு எங்க ஃபேமிலி சார்பா அன்னதானம் பண்ணியிருந்தோம். எங்க பாட்டி பாருங்க பின்னாடி ட்ரம்ஸ் சவுண்ட் கேட்டு எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்க ஃபேமிலி ஒரு கலை ஃபேமிலி. எங்க சித்தப்பா தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நான், தம்பி, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, பாட்டி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து சூப்பரா இருந்தது. தென் தம்பி கூடயே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.